இல்ல சார். எங்க வீட்டுக்காரர் பேரு பெரியசாமி. அவரு தான் குடிச்சிட்டு இருக்காரு. நான் கள்ளக்குறிச்சி சொந்த வீடு கிடையாது. 2 பசங்கலாம் சின்ன சின்ன பசங்க. இந்த மாதிரி நிலையில கூட அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி என்ன வீட்டு வாடகை என்ன சொல்றதுன்னு தெரியாது. என் பசங்களும் சாப்பாட்டுக்கு இல்லாத முடிச்சுட்டு என் மாமியார் வயசானது தான். இவரோட சம்பாரணம் ஏதோ குடுப்பாப்புல குடிச்சாலும் 150 கொடுப்பாப்புல. அவரு இந்த நிலையில நானும் அவரை இங்க வந்து உட்காந்து என் பசங்க 2 சாப்பாட்டுக்கு நல்லா தேவை. என் வீட்டுக்காரர் சைட்ல யாரும் சொந்த பந்தமே கிடையாது. எங்க அம்மா வழியில பேச அங்க என் பிள்ளைகளுக்கு யாருமே அண்ணன் தம்பி கிடையாது. எனக்கு என்ன சொல்றது அவர் இப்படி இருந்தாலும் எனக்கு பேச ஏன் அந்த மாதிரி ஊருக்குள்ளேயே வச்சு போச்சு. இத்தனை குடும்பம் இத்தனை பேர் சாப்பிட்றாங்க. எங்களுக்கு அவருக்கு யாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பாவே இறந்துட்டாரு. அவங்க எங்க மாமியார் மட்டும் நாங்க 4 பேர். நான் கேட்டாலே எங்களை திட்டப்பிள்ள அடிப்பேன். என் பையனை எங்க வீட்டுக்காரன் பேசி 1 மாசம். பையன் 11வது படிக்கிறான், சின்ன பையன் 3வது படிக்கிறான். 2 பேரும் பேசி 1 மாசம் ஆகுது. குடிக்கிறதால அவன் பேச மாட்டான். அப்பா இந்த மாதிரி அவன் 4 நாளுங்க வரலனா பேசுறப்பல பேசல. சண்டை போட்ட அப்பா வரலனா பேசுறப்பல பேச. அவர் 4 நாளைக்கு பேசப்பல குடிக்காதனா என் நசியமா பேச. நான் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறேன். வாடகை வீட்டுல இருந்து என்ன சாமி இந்த மாதிரிலாம் அவஸ்தைப்படுது. இதை ஊருக்குள்ளேயே விற்கிறதுக்கு எல்லா அனுமதி விட்டுதான் சாமி வித்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கண்டிஷன் வந்து உடம்பு மட்டும் ஒரு நார்மல் கண்ட்ரோலுக்கு வந்துருக்குன்னு சொல்லிருக்காங்க சார். வந்து மூளை செயல்பாடு இல்லை. நாங்க அதுக்கு ஸ்கேன் பண்றோம்னு நேற்றே சொன்னாங்க. பார்க்கும்போதே காலைல பார்த்துட்டு வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஒருவேளை கிடைப்பாரா இல்ல எங்களை விட்டுட்டு அம்மனை விட்டு போயிட்டாரா அப்படி எதுவுமே தெரியல சாமி. என் சின்ன பையன் வேற அப்பாவை கூட்டு வா குடிச்சிட்டு வந்தாலும் அவர்கிட்ட பிள்ளைன்னு சின்ன பையன் நல்லா விளையாட அப்பா நல்லா தப்பா இருக்கிறாருன்னு சொல்லிக்கிற பையன் 2 நாளா சாப்பிடல. சின்ன பையன் அம்மாவும் இல்லை அப்பாவே பக்கத்தெல்லாம் சண்டை போட்டு உங்க அம்மா நல்லா தான் உங்க அப்பா இருக்கிறாங்க, நீ சாப்பிடு பண்ணு ஊட்டி விட்டுருக்காங்க. அப்பா நல்லா இருக்கும்போது அங்கே அம்மா இருக்கிறவான்னு பக்கத்து வீட்டு சைடில் போன் பண்ணி நான் எந்த அப்பாவை கூட்டு போயிட்டு கேட்கறது. எங்களுக்கு பாதுகாப்பு யாருன்னு தெரியல. ஆனா எங்க தெருவுல மோசமா குடிக்கிறானுங்க. பக்கத்துல வீட்டுக்கு முன்னாடியே ஒருத்தன் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பாக்கெட்டு 1 70 ரூபான்னு சொல்லிட்டு எடுத்து தரானுவ. குடிக்காதனாலும் கேட்க மாட்டேன்றானு, பேச்சே கேட்க மாட்டேன்றானு, அசிங்கமா பேசுறானுவ. அவனுள்ள கேட்டோம்னா ஏன் உன் புருஷன்லாம் இங்க வரான் வரவேணா, நீங்க கண்டிஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவனும் எங்ககிட்ட வரான சண்டைக்கு. நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? இப்போ இவ்வளோ ஜனம் செத்து போயிட்டாங்க. இவ்வளோ பேர்த்துக்கு யார் பதில் சொல்லுவா சொல்லுங்க? இப்போ நாங்கள் இருக்கிறதெல்லாம் அனாதி தான். எங்ககிட்ட கால் இல்லை ஒன்றுமே. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் இருந்தால் தானே எங்களுக்கு கொத்துருவா, இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அதை நினைச்சாலே கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. இருக்கும்போது ஒன்றும் கஷ்டம் இல்லை, இப்போ இல்லாதப்ப எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தான் தெரியும். யாரும் நாங்கள் பிள்ளைங்க கூட எங்களுக்கு உதவி இல்லை. அவரை நம்பிதான் நான் இருக்கிறேன். சொல்லி கூட அப்ப நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இத்தனை குடும்பம் பாதிச்சிருக்காது, இத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்க. இங்க கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண. ரொம்ப ரொம்ப தெருவுல ராவடி பண்ணுவான். ரொம்ப மென்டல் மாரி வந்து யாருமே இல்லைன்றாங்கம்மா. போங்கம்மா மிண்டா, இங்கெல்லாம் நிக்காதுங்க போ, இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க போலீஸ்காரங்கள. இதுலயும் பக்கத்துலயே கோர்ட்டும் பக்கத்துல, போலீஸ் ஸ்டேஷனும் பக்கத்துல, நடு தெருவுல வச்சுட்டு விற்கிறானுவ பாக்கெட்டு. ஊருக்குள்ளேயே தெரு உள்ளேயே தான் வச்சு விற்கிறானுவ. அப்படி காட்டு பக்கம் கூட இல்ல, தெரு உள்ளேயே தான் விற்கிறானுவ. அதை கேட்டோம்னா அசிங்கமா பேசுறானுவ. நீங்க என்னடி பேசுறீங்க, உங்க வேலையை பாருங்கடி அப்படின்ட்டு அசிங்கமா பேசுறானுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா இவங்க போறதுக்குள்ளே இவங்க போன் பண்ணி சொல்லிடுறாங்க போல இருக்கு. வராங்க இதை எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க போல இருக்கு. அதை எடுத்து பதங்க வச்சிடுறாங்க. போய் பார்த்துட்டு வந்து அப்படி இப்படின்னு பாக்குறானுவ. பார்த்துட்டு போய் ஒண்ணுமே இல்லைம்மா, சும்மா வந்து சொல்றீங்க, எங்களுக்கு நான் வேலை இல்லையாவா, இதே தானே எங்களுக்கு வேலை, போங்கம்மா அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்க. அப்புறம் யார்கிட்ட போய் நாங்க சொல்றது? இந்த குறைய எதிர்க்கே தான் கோர்ட்டு. இதுதான் எங்க வீடுன்னா இந்த பின்னாடி உடனே கோர்ட்டு, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன். யாரும் எடுக்கு இவ்வளோ ஜனம் அப்படியே இந்த நீட்டுல, எங்க தெருவு நீட்டுல அவ்வளோ பணம் போட்டு வச்சிருக்காங்க. போட்டு வச்சுட்டு நீட்டுக்கும் அழுகுறாங்க. இப்ப அவங்க எல்லாமே எங்களுக்கு பதில் சொல்ல போறாங்க? இப்ப கூட்டு போறவங்க ஒரு 10 நாள் நல்லா வச்சிருப்பீங்க, அவனை ஒரு இது மறையிற வரைக்கும் கொஞ்சம் வச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் திறந்து விட்டுனா மறுபடியும் அவன் விற்கிறதுக்கு ஆரம்பிப்பான். அவனுக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து வெளியே வராத அளவுக்கு செய்யணும், அவ்வளவுதான் எங்களுக்கு. இனிமே சாலைன்றது வேணாம், எதுவுமே வேணாம் எங்களுக்கு. ஜனம்